இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் உள்ள நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். A bullet hits a sandbox with a velocity 20 meter per second and penetrates it up to a distance of 6 centimeter. Find the deceleration of bullet in the sandbox. Acceleration கொடுக்கல, இங்கே வந்து deceleration வந்து கேட்குறாங்க. ஓகே, புல்லட் ஹிட் ஏ சாண்ட் பாக்ஸ் வித் வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இது முடிஞ்சதுக்கப்புறமா புல்லட் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து அந்த புல்லட் வந்து கம் டு ரெஸ்ட். அப்போது ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி எழுதிடலாம். இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 20 மீட்டர் பெர் u ஈக்குவல் டு 20 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் கொடுக்கல, அவங்களே மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து புல்லட் கம்ஸ் டு ரெஸ்ட், அதாவது அதை ஹிட் பண்ணதுக்கப்புறமா புல்லட் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் ஆயிரும். ஸோ புல்லட் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு v ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. s ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 6/100 ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டரா. ஸோ 6/100 இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 100 6 0 பாயிண்ட் வச்சா 60 வரும். ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணி இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 100 × 6 600. அப்போ 0.06 மீட்டரில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிசெலரேஷன் ஆஃப் த புல்லட்டுங்கிறாங்க. ஸோ வி கேன் யூஸ் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு u எவ்வளோ 20. அப்போ 20 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் தான், அதாவது டீசலரேஷன் தானே கேட்குறாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். s வந்து எவ்வளோ 0.06. ஓகே, இது வந்து 0 ஸ்கொயரு, ஸோ அதை அப்படியே விட்டுலாம். 20 × 20 400 ப்ளஸ் இப்போ வந்து 2a 0.06ன்னு இருக்குது. இப்போ இந்த 0.06ங்கிறத நம்ம வந்து இன்ட்டு 2ஓட இது பண்ணோன்னா 0.06 2 6 2s are 12. ஒன்று இது 0. ஸோ லாஸ்ட்லேருந்து நம்ம இது போடுறோம். ஸோ 0.12a. இப்போ இந்த 500 வந்து நம்ம இந்த சைடு எடுத்துட்டோம், சாரி இந்த 400 வந்து நம்ம இந்த சைடு எடுத்துட்டோன்னா இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த சைடில் எடுத்துட்டோன்னா -400ன்னு இருக்கும். இப்போ 0.12a மட்டும் இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா a இந்த சைடு எடுத்துகிட்டு -400 இருக்கா, -400 இப்போ 0.12 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 12/100 அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா 100 இதனால 0 பாயிண்ட் வச்சா தான் 0 இங்கே இது பண்ண முடியும். அப்போ 100 1s are 100 20 வரும். இப்போ 0, அப்போ 100 2s are 200. ஸோ அப்போ இந்த 0.12 நம்ம எப்படி எழுதலாம், 12/100 அப்படி வந்து எழுதலாம். இப்போ இது வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது, இது வந்து இந்த சைடு போகும்போது 100/12ன்னு ஆயிரும். ஸோ -400 × 100/12. இது வந்து இந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2 6 are 12, 200
2 3s are 6 100. இப்போ 100 into 100 வந்து 1 2 3 4 10,000 ஆயிரும். இங்கே by 3 இருக்குது, இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். 4 zeros இருக்கா, 3 3s are 9, மறுபடியும் இங்கே 1 3 3s are 9 1 0 3 3s are 9 1 0 3 3s are 9 1. இப்போ பாயிண்ட் வச்சா 0, அப்போ 3 3ன்னு வரும். அப்போ A equal to 3333.33. ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது இது வந்து டீசலரேஷனுங்கிறதுனால இங்கே ஏற்கனவே இங்கே -1 இருக்கா, அந்த மைனஸு. ஸோ மைனஸு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ டெஸ்லரேஷன் ஈக்குவல் டு அதாவது இது வந்து ரெட்டார்டேஷன். ஃபைண்ட் த டெஸ்லரேஷன் தானே கேட்குறாங்க. ஸோ த டெஸ்லரேஷன் ஆஃப் புல்லட் வந்து மைனஸ், அது வந்து மைனஸில் தான் இருக்கும். ஆக்ஸலரேஷன் தான் வந்து பாசிட்டிவ் சைனில் இருக்கும். ஸோ -3333.33 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இனிஷியல் வெலாசிட்டி இங்கே வந்து புல்லட் வந்து ஹிட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u, அதுக்கப்புறமா புல்லட் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0. இங்கே வந்து கிலோமீட்டரில் கொடுக்கல, மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறதுனால நம்ம அதை கன்வெர்ட் பண்ண வேண்டாம். டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ 6/100 0.06 மீட்டர். இதை டிவைட் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்லரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுனால தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுறோம். v² ஈக்குவல் டு u² + 2as. ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி 220, அப்புறம் 2 ஆக்ஸலரேஷன் அதாவது டிஸ்லரேஷன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அது a போட்டாச்சு. 0.06 இது என்னது டிஸ்டன்ஸு. ஸோ அதை போட்டாச்சு. 20 ஸ்கொயருங்கிறதுனால 400. இது வந்து 6 2s are 12. ஸோ 0 இங்கே இருக்கிறது இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 0.12aன்னு வந்துடும். இப்போ இது இப்படி இருக்குது. இந்த 400 வந்து இந்த சைடு போச்சுன்னா -400ன்னு வரும். ஈக்குவல் டு 0.12a. இப்போ ஏவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு -400. இந்த 12 வந்து நம்ம எப்படி நம்ம எழுதலாம்னா 12/100ன்னு எழுதலாம். அதை இப்படி டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வருதா. ஸோ இதை வந்து நம்ம 12/100ன்னு எழுதலாம். அப்போ இது வந்து இந்த சைடு போச்சுன்னா அந்த இது வந்து ரெசிப்ரோக்கல் வந்து மாறிடும். ஸோ -400 × 100/12 இந்த சைடு போச்சுன்னா 100/12ன்னு வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 100 × 100 10,000/3. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ டெஸ்லரேஷன்னா நெகட்டிவ் சைன் தான் வந்து இருக்கும். ஸோ அதான்.